தொடர்கிறது. பாட்டியோட எச்சரிக்கைக்கு அப்புறம் சங்கீதாக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் உருவாச்சு. ஏன் தன்னை பாட்டி ஊரை விட்டு போக சொன்னான்ற குழப்பம் அவளை நிம்மதியாவே வாழ விடல. இதுக்கெல்லாம் விடை பாட்டி கிட்ட தான் கிடைக்கும்னு சங்கீதா நம்பினா. வீட்டுல கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சங்கீதா பாட்டிய தேடி கிளம்பினா. அம்மா, அம்மா, யாருமா நீ? என் பேர் சங்கீதா. நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். லக்ஷ்மி பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது, அது எங்கேயா தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். ரோட்ல எல்லாம் யாரும் இல்ல, வீடெல்லாம் பூட்டி கிடக்கு. அத பத்தி எல்லாம் கேட்காத, எனக்கு எதுவுமே தெரியாது. பாட்டி, எதுக்காக என்ன தேடுற? நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க? காரணம் கேட்காத, இப்பவும் சொல்றேன். இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு நல்லதில்ல. போயிடு. காரணம் தெரியாம நான் போறதா இல்ல. காரணம் கேட்காத, இப்பவும் சொல்றேன். இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு நல்லதில்ல. போயிடு, போயிடு. இங்க என்ன நடந்துருச்சுன்னு உனக்கு தெரியாது. ஜனங்களே இல்லாம ஊரே காலியா இருக்கு. பாத்தியா? கண்ணுக்கு தெரியாத நெருப்பு இந்த ஊரையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. நீ அதுல மாட்டிக்காத. போ போ. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இங்க என்னதான் பிரச்சனை? கேள்வி கேட்காம நான் சொன்னதை மட்டும் செய். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் உயிருக்கு ஆபத்து. திரும்ப திரும்ப இதை சொல்ல வைக்காத. இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். அப்போ உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, விளக்கு வச்ச பிறகு வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போயிடாத. கிராமத்துல பல வீடுகள் காலியா இருந்ததும் யாரும் தன்னோட வெளிப்படையா வந்து பேச தயங்கினதும் சங்கீதாவோட சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. தன் சந்தேகத்தை அம்மா கிட்ட சொன்னா அவங்க பயப்படுவாங்கன்னு சங்கீதாவுக்கு தெரியும். இந்த கிராமத்துக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் புதைஞ்சிருக்குன்னு சங்கீதா புரிஞ்சுக்கிட்டா. அவ ஊர் எல்லையில பார்த்த அந்த அமானுஷமான பொண்ணும் பாட்டியோட எச்சரிக்கையும் அவளுக்குள்ள ஒரு சந்தேகத்தை விதைச்சது. ஏன் இந்த ஊருக்கு வந்த? போயிடு, இன்னைக்கே போயிடு.
இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் உயிருக்கு ஆபத்து.